கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்னுடைய சாட்சியை நான் இப்போது ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்காக என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த சாட்சியை கேட்டு அநேகர் மனம் திரும்பி அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சேரணுன்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பாடல் ஒன்று பாடிடுறேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசுவும் நீரே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, நான் என்றென்றும் தொழுதிடுவே. ஸ்தோத்திரம். என் பேர் காயத்ரி. என்னுடைய அப்பா பேர் சவுந்தரராஜன், அம்மா பேர் லக்ஷ்மி. என் கூட பிறந்தவங்க மொத்தம் நாங்கள் 6 பேர். 2 பெண் பிள்ளைங்க, 4 ஆண் பிள்ளைங்க. அதில் 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா எப்போவுமே விரதம்னு சொல்லிட்டு கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சகோதரர்களை பற்றி சொல்லிடுறேன். ஒருத்தர் பேர் ரவிக்குமார், பெரிய அண்ணன். சின்னவர் பேர் பாலாஜி, அக்கா பேர் கௌரி. நாங்கள் படித்தது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேயே தான் படித்தோம். படித்து வளர்ந்தது எல்லாம் செங்கல்பட்டு தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கனாக்கா 10th வரைக்கும் படிக்க வச்சாங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறமா நான் எனக்கு டெய்லரிங்கு இந்த மாதிரி வேலைப்பாடு பொருட்கள்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அந்த படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேர்த்து விட்டாங்க. அதாவது ஒகேஷ்னல் குரூப்பு, அது என்ன டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி. அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி அது ஒரு 1.5 year படித்தேன். அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கனாக்கா வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு என்ன வேலைன்னா எக்ஸ்போர்ட்டில் தான் ஜாயின் பண்ணேன். எக்ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணி ஒரு 2 years ஒர்க் பண்ணேன், ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் டெய்லராக செலக்ட் ஆனேன் அதே கம்பெனியில். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அப்புறமா கொஞ்ச நாள் கடந்து போனதுக்கப்புறம் அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. 2001 அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ அக்கா சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணான். அப்போது என்னையும் கூப்பிட்டா, நீ வா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போது நல்ல சேலரி தான் எனக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எனக்கு கொண்டு போய் சேர்த்தா. நானும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் படித்து முடித்து அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அப்போது ஒரு தெய்வம் விட மாட்டாங்க. வெள்ளி, செவ்வாய், திங்கள், வியாழக்கிழமையில் கூட அம்மா விரதம் இருப்பாங்க. நாங்கள் விரதம் இருக்காத ஒரே நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அப்போ மட்டும்தான் நாங்கள் விரதம் இருக்க மாட்டோம். மீதி நாட்கள் எல்லா நாட்களையும் அவ்வளோ ஒரு வைராகியத்தோடு அந்த 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 ஏரியாவிலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வழி நடத்துறது பார்த்திங்கன்னா அப்பா தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலியில் சொத்து பிரச்சனை வந்தது. சொத்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதுக்காக அதை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அப்பா நீ போய் நெய் விளக்கு போடுமா அப்படின்னு ஐயர் சொல்லியிருக்காரு, நீ போய் நெய் விளக்கு போடு, நம்மளுக்கு ஜெயிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி நான் 48 நாள் நான் நெய் விளக்குலாம் போட்டிருக்கேன். ரொம்ப அதாவது நம்ம போய் செஞ்சால் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி போய் செய்வேன். என்னை இந்துலேயே வளர்த்துட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு அந்த கடவுள் மாத்திரம்தான் தெரியும். அப்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு அக்கா இறந்து போனாங்க. அவங்கள பற்றி சொல்கிறேன் பாருங்கள். அப்போல்லாம் நான் பிறக்கலை. அவங்க பார்த்திங்கனாக்கா 8 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 8 வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க. அப்போது ஒரு நாள் அவங்க படுத்துட்டு இருக்கிறப்போ அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் அக்காவும் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா பெரிய சர்ப்பம், 2 சர்ப்பம், ஒன்று சார பாம்பு, ஒன்று நல்ல பாம்பு, 2 பாம்பும் ஒன்றா பண்ணிச்சான். அது கூரை வீடு, கிராமம்.
அந்த கிராமத்தில் அம்மா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கூரை வீட்டில் பார்த்திங்கனாக்க 2 பேரும் படுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு டோர்லாம் கிடையாது. அப்போது அந்த பாம்பு 2 பாம்பு வந்திருக்கு உள்ள. அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் போயிட்டு ஒன்று என்ன பண்ணிருக்கு, பூஜை செய்வோம் இல்லையா, அந்த ரூமில் போயிட்டு விளக்குக்கிட்ட படுத்துக்கிச்சு. இன்னொரு சர்பம் பார்த்திங்கனாக்க, அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் கேஸ் ஸ்டவ் இல்லைங்களா, அப்போலாம் 2 அடுப்பு போடுவாங்க. அந்த 2 அடுப்பில் போய் ஒரு பாம்பு படுத்துக்கிச்சு. அதாவது நல்ல பாம்பு விளக்குக்கிட்ட போய் படுத்துக்கிச்சு. சாரப்பாம்பு பார்த்திங்கனாக்க அந்த அடுப்பு திட்டில் போய் படுத்துடுச்சு. அப்போது எங்கள் அம்மா பயந்துட்டு, எங்கள் அம்மா மேரேஜ் ஆன புதுசு எங்கள் அம்மா தான் அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தூத்துக்குடியில் பிறந்தவங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல பற்றிலாம் தெரியாது, விவசாயமே தெரியாது அவங்களுக்கு. இங்கே கற்றுக்கிட்டு தான் அவங்க செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு கூப்பிடணும், யாரையாச்சும் கூப்பிடணும். அப்பா காலையில் போனாங்கன்னா நைட்டு 7:30 8 மணி ஆகும். அப்போ கீரைப்பாக்கத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சைக்கிள்லேயே தான் போவாங்க. அப்போலாம் பஸ்ஸுக்கெலாம் போக மாட்டாங்க, பஸ்ஸுலாம் ரொம்ப இருக்காது அந்த இடத்துக்கு. அப்படி இருக்கிறச்ச அப்போ போயிட்டு 7:30 மணிக்கு தான் வருவாங்க. இது மாதிரி நடந்துச்சு உள்ள போயிடுச்சு. அக்கா பார்க்கலன்னு அம்மா நினச்சிருக்காங்க. ஆனால் அக்கா பார்த்துட்ருக்குறா. அவள் பார்த்துட்டு எங்கே எழுந்துருவாளோன்னு சொல்லிட்டு அம்மா சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. அக்காவும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பிள்ளைய கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அக்காவை கூப்பிட்டு வெளில வந்துட்டு, அதாவது இங்கே ஒரு வீடுனா ரொம்ப தூரத்தில் தான் ஒரு வீடு இருக்குமா. அப்போ அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நாய்க்கர். அவங்கள கூப்பிட்டாங்களாம். அவங்கள போய் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்ட உடனே அவங்க என்ன ஆச்சு லக்ஷ்மி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கா இது மாதிரி உள்ள 2 பாம்பு போயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடி எடுத்துகிட்டு போய் விளக்காண்ட இருக்க பாம்பை அடிச்சிட்டாங்க. அடித்து போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த பாம்பு செத்து போச்சு. சார பாம்பு மட்டும் எங்கேயோ போயிட்டு அதை போய் பார்த்தா அது காணோம், போயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை, நீங்கள் வேறு நல்ல பாம்பு அடிச்சிட்டிங்களே, நம்மளுக்கு எதனா நடக்குமாம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் லக்ஷ்மி, தெரியாமல் அடிச்சிட்டேன் நானும் சொல்லிட்டு அந்த பாம்பை போட்டு கொளுத்தி எரிச்சிட்டு அதுக்கு பாலும் ஊற்றிட்டாங்க. பால் ஊற்றி பார்த்திங்கனாக்கா ஒரு 7 நாளில் பார்த்திங்கனாக்கா அக்கா உடம்பு முடியாமல் படுத்துட்டாளே பிள்ளைன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் செங்கல்பட்டு தான் போகணும். அப்பாவோட வருமானம் பார்த்திங்கன்னா ₹1 1.25 ரூபாய் சொல்லுவாங்க அம்மா. அவ்வளோதான் சம்பளம். அவங்களால போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாது, பஸ் ஃபேர் இருக்காது. அந்தளவுக்கு கஷ்டம் வீட்டில். அப்போ அம்மா என்ன பண்ணாங்களோ, ரொம்ப முடியலையேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதையே அந்த அக்காக்கிட்டே போய் சொல்கிறாங்களாம். இல்லை லக்ஷ்மி, நம்ம பாம்பு அடித்ததுல தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ போய் முட்டையும் பாலும் வெயி, அப்போ தான் நம்மளுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்களாம், 9 வாரம் வைக்க சொல்லியிருக்காங்க. அம்மா போயிட்டு 8 வாரம் வச்சுட்டாங்களாம். 8 வாரம் வச்சதுக்கப்புறம் கூட என் அக்காவுக்கு சுகமே ஆகலையே அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு எவ்வளோ தூரம் நம்ம இப்போ பார்த்திங்கனாக்கா தாம்பரத்துலேருந்து நம்ம குரோம்பேட் போகிறோம் இல்லைங்களா, குரோம்பேட் கூட கிடையாது, பல்லாவரம் போகிறோம் இல்லைங்களா, அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கீரைப்பாக்கத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு வரணும். அப்போது செங்கல்பட்டுக்கு அந்த டாக்டர்கிட்ட காமிச்சு அது 1 வீக் முன்னாடி கூப்பிட்டு வந்தால் கூட அந்த குழந்தை பழச்சிருக்கும் போல். அப்போல்லாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை இல்லைங்களா. அம்மா தூக்கிட்டு அதை கொடுத்த உடனே அது வர வழியிலேயே பார்த்திங்கனாக்க அப்படியே கழுத்தை தொங்க போட்டாங்களாம் அக்கா. அப்படியே கழுத்து சாஞ்ச உடனே டாக்டர்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, அப்புறம் அந்த இடத்துலையே அக்கா இறந்துட்டா. அதுக்கப்புறம் அம்மா அந்த 9வது வாரம் அந்த வாரத்துலேயும் போயிட்டு அந்த 9வது வாரம் அந்த பாலும் முட்டையும் வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி வச்சு கூட அந்த விக்கிரகம் அந்த விக்கிரகத்தில் இருக்கிறது அந்த குழந்தைய காப்பாற்றலை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் பெரிய அக்கா பிறந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எங்கள் அண்ணா, அதுக்கப்புறம் ஒரு அண்ணா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான், அப்புறம் என் தம்பி பிறந்தாங்க. நாங்கள் எல்லாமே அக்கா பார்த்திங்களா +2 முடிச்சுட்டு ITI பண்ணாங்க.
அண்ணன் ஏசி மெக்கானிக் முடித்தாங்க. தம்பி 10th நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே அப்பா வந்து கார்பெண்டர் ஒர்க்கு தான், அதே ஒர்க்கு தான் தம்பியும் பார்த்தான். தம்பிக்கும் அந்த ஒர்க்கு தான் அப்பா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வேலையை தான் தம்பியும் செஞ்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் மட்டும் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு. அக்கா வந்து படிச்சுட்டு ஈபியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுனால அக்கா வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேரேஜ் பண்ணின்னு போய் இந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த கூட இல்லை. அவங்களுக்கு 2001 மேரேஜ் ஆச்சு. இந்த 22 வருஷம் ஆகுது. இந்த 22 வருஷமாகவும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்க மாட்டுறாரு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் நினச்ச எதையுமே செய்ய முடியும். ஆனால் அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல. 22 வருஷம் ஆகி அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. அண்ணன் வந்து திருவான்மையூரில் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அண்ணனுக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, தம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்பமே வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு 3வது வீடு, அதாவது நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு 3வது வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து என் மேலே விருப்பப்பட்டு என்னை வந்து கேட்டார். நான் ஒத்துக்கலை. 5 வருஷமாக நான் வந்து ஒத்துக்காமல் தான் இருந்தேன். அப்புறமா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இல்லை நீ தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் இறந்துருவேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணார் என்னை. அதுக்கப்புறமா தான் அண்ணன் மேரேஜுக்கு அப்புறம் அண்ணன் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 6 மந்த்துக்கெலாம் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அதாவது வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு, நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு, அதுவும் விக்கிரக கோயில் தான், அந்த விக்கிரக கோயிலில் போயிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்தோம். அவர் வந்து டிரைவர் தான், ஆட்டோ ஓட்டுவார், காரு, நல்ல டேலண்டான பர்சன் தான். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்க்கிள் வந்து அவருக்கு சரி கிடையாது. நான் எவ்வளவோ சொன்னேன், மேரேஜ் ஆன புதுசில் சொல்லுவேன், இதை மாதிரிலாம் இருக்காதீங்க, நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததெல்லாம் வேறு, இனிமேல் வந்து நீங்கள் இப்படி இருக்கணும், இப்போ நான் வேறு உங்களே நம்பி வந்துட்டேன். நான் வந்து போயிட்டு எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலிலையும் போயிட்டு நான் வந்து எதுவும் கேட்கவும் முடியாது. என்னை யாரும் வீட்லேயும் சேர்க்கவே இல்லை. அப்புறமா இவர் தான் போய் பேசி அதுக்கப்புறமா வந்து தான் என்னை சேர்த்தாங்க. 3 மந்த்ஸு அப்புறம் தான் என்னை சேர்த்தாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் அவர் வந்து நான் சொல்லியும் எதுவுமே அவர் கேட்க மாட்டார். அது என்னன்னு தெரியல, அவர் கேட்கவே மாட்டார். நானும் எவ்வளவோ கெஞ்சுவேன், கோவிலுக்கெலாம் போவேன், ரொம்ப விரதம் இருப்பேன் அதிகமாக. இவர் திருந்தணும், நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம ஒரு லைஃப்பை தேடிட்டோம், அந்த லைஃப்பில் வந்து நம்ம நல்லா வாழ்ந்து காட்டிடணும். எவ்வளோ அசிங்கம் இல்லை அப்பா அம்மாவுக்கு, அதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போது வந்து வாலிப வயசில் அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ வந்து நம்ம நினச்சதை நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் போய் நின்று பார்க்குறப்ப தான் அதோடைய வலி, அடுத்தவங்க என்ன அப்பா அம்மா எவ்வளோ வழிபட்டிருப்பாங்க அதனால், அப்புறம் அக்கா ஃபேமிலியில் எவ்வளோ பேசியிருப்பாங்க, அண்ணா ஃபேமிலி, இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் யோசிக்கிறேன். அப்போவும் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு சகோதரி எனக்கு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ஃபோட்டோவை நான் காட்டுறேன், நான் இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நாளைக்கு போய் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என் ஃபேமிலிக்கெலாம் இது தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் எடுத்துகிட்டு போய் ஃபாஸ்டேட்டை கொடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்து வரேன், நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன், நீ மேரேஜ் பண்ணுன்னா பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறேன். அப்போ அந்த சிஸ்டர் போயிட்டு, அந்த சகோதரி போய் அந்த ஃபாஸ்டேட்டை ஜெபம் பண்ணிவிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி ஃபாஸ்டர் சொல்கிறாரு, இவரை நீ மேரேஜ் பண்ணனா நீ வந்து லைஃப்பில் எவ்வளோ அசிங்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு நீ அசிங்கப்படுவ,
உன் லைஃப்பில் அந்தளவுக்கு உனக்கு கஷ்டம் வரும், அந்தளவுக்கு நீ அசிங்கப்படுவ, செத்துடலாமா அப்படின்ற முடிவுக்கு கூட நீ போவ. அதனால் இவரை நீ மேரேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்போவே, அதாவது நான் படித்தது ஃபுல்லாகவே கிறிஸ்டின் ஸ்கூல் தான். அப்போவே ஆண்டவர் பற்றி கதைலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது, குழந்தைங்க இல்லையா. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறமா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் எனக்கு அந்த ஆண்டவரை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. தாலி வாங்கியாச்சு, சாரீ வாங்கியாச்சு, ட்ரெஸ் எல்லாமே வாங்கி ரெடியாக ப்ரிப்பேராக இருக்குது. நாளைக்கு போய் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப லேட்டாக அந்த சகோதரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு நீ பண்ணாத. இப்போ கூட நீ கடைசி நிமிஷத்தில் கூட ஆண்டவர் என்னை எச்சரிக்கை பண்ணார். ஏன்னா நான் அவரோட பிள்ளைன்றதை நான் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற தேவன் அவர். அப்படி என்னை தெரிந்து கொண்டவர் என்னை தடுக்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த வாலிப வயசு இல்லைங்களா, நான் என்ன பண்ணுறேன், அதில் உதறிட்டு ஏதோ அவங்க அதாவது இப்போ நம்ம யாருன்னா ஒருத்தங்க கிறிஸ்டின் வீட்டுக்கு வராங்கன்னா இவங்கன்னா நம்மளை மதம் மாற்றத்துக்கு தான் வருவாங்க, நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நான் கேவலமாலாம் பேசியிருக்கேன். ஆமாம் இவங்க மதம் மாற்றத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். கடைசியில் பார்த்திங்களா ஆண்டவர் எப்படி நம்மளை கொண்டு வந்திருக்காரு பாருங்களேன். நான் அவ்வளோ பேசியும் ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக நம்மளை கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த சிஸ்டர் சொல்லியும் நான் கேட்கல. அப்புறம் நான் கேட்கலன்னா அந்த ஃபாஸ்ட்டுக்கும் கால் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபாஸ்ட்டும் சொன்னார், அம்மா நீ எவ்வளோ அசிங்கப்பட முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுவேன், நீ மேரேஜ் பண்ணாதன்றாரு. அப்படி இருந்தும் போயிட்டு நான் மேரேஜ் பண்ணிடுறேன். மேரேஜ் பண்ணி நான் 1 month 2 month கூட நல்லா இல்லை, ரொம்ப சண்டை, நிறைய ட்ரிங்க் பண்ணுவார், ரொம்ப சண்டை நடக்கும் வீட்டில். ஐயோ நம்ம ஏன் பண்ணோமோ அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம ஆண்டவர் சொன்னார், நம்ம தெய்வம் கூட நம்மளுக்கு சொல்லலை. இவ்வளோ நாள் நான் கோயிலுக்கு போகிறேன், நான் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறேன், அதாவது ரொம்ப டிசிப்ளின், அதாவது யார்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப அமைதியான டைப்பு, நான் போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. அதை வச்சு தான் என் வீட்டுக்காரர் என் மேலே விருப்பப்பட்டது சொல்லுவார். அடிக்கடி நான் அதிகமாக கோயிலுக்கு போவேன், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடி போவேன் கோயிலுக்கு. நிறைய விரதங்க இருப்பேன், சின்ன வயசில் நிறைய விரதம் இருப்பேன். ஆனால் என்னுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான லைஃப் எனக்கு. அப்புறமா சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, நம்ம போகவும் முடியாது, அப்பா அம்மாக்கிட்டேயும் போக முடியாது, சகோதரிங்களும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க. எல்லாருமே நீ போய் தானே கல்யாணம் பண்ணிட்ட அதனால சொல்லிட்டு எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க. நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கணவர் நல்லபடியாக இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சகோதரிகிட்டேயும் சரி பேரண்ட்ஸ்கிட்டேயும் சரி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் சரி நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்கும். அதுவும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னதை நான் அந்த வாலிப வயசில் கேட்டிருந்தேன்னா நிஜமாக நான் வேறு எதுவும் நிஜமாக இப்போ நினைக்கிறேன், நம்ம மேரேஜ் பண்ணாமல் இருந்து ஆண்டவர் முன்னாடியே நம்மளை கூப்பிட்ருந்தாருன்னா நான் மேரேஜே பண்ணாமல் அவருக்காகவே ஊழியம் செஞ்சுருப்போமே. அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் முன்னாடியே கொடுக்கல அப்படின்னா நம்பிக்கை அதுக்கு தான் கூப்பிட்ருப்பாரு. நான் இப்போ தான் நினைக்கிறேன், அதுக்கு தான் கூப்பிட்ருப்பாரு நம்ம தான் புரியாமல். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு நல்ல ஒரு கைடிங் பண்ணுறதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நல்ல ஒரு ஆள் எனக்கு கிடைக்காம போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அம்மா தான் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு பிரசவம் பார்த்தாங்க. பிரசவத்தப்போ கூட சீமந்தம் வைக்கிறப்போ கூட எங்கள் அக்கா நாங்கள் ஒரே வீட்டில் இருப்போம். அக்கா உள்ள ஹாலில் இருந்தானா நான் பெட்ரூமில் இருப்பேன், பெட்ரூமில் இருந்தால் அவள் ஹாலில் இருப்பாள். என்கிட்ட பேசவே இல்லை அவள். அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம அக்கா பேசிடுவாளா, நம்ம அண்ணன் தம்பி நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்களா, நம்ம அப்பா அம்மா அதாவது நம்ம சைடில் இப்போ நம்ம ஹஸ்பண்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இதெல்லாம் தேடாது. நம்மளுக்கு அங்கே இல்லைன்னா ஒன்றே இங்கே கிடைக்காதா அந்த ஒரு இது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க, சீமந்தெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு.
பெண் குழந்தை ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தது செங்கல்பட்டில். அப்போது வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அக்கா வந்தா. அன்னைக்கு தான் என்கிட்ட பேசினான். குழந்தைய பார்த்துட்டு உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனான். அன்றைக்கி தான் பேசினான் எங்கள் அக்கா. அது வரைக்கும் அதுக்கப்புறம் கூட சரியாக பேச மாட்டான். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னாக்க செங்கல்பட்டில் ஒரு ரவுடின்னு சொல்லுவாங்க. ரவுடி தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் ரவுடிசம் ஏரியாவில் அவர் இருந்ததுனால அவர் ரவுடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த ஏதாவது என்கிட்ட வர்றதுக்கு, என்னுடைய ஃபேமிலியில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என் ஃபேமிலிலையும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி யாருமே என்கிட்ட சரியாக பேசவே மாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது லைஃபு. அப்படியே போயிட்டு இருக்கப்போ இவர் என்ன பண்ணார், இவளுக்கு 3 வயசு ஆகிறப்பந்தான், 3 வயசு ஆகுது பாப்பாவுக்கு, பெரியவளுக்கு 3 வயசு ஆகிறப்போ ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிட்டார். அப்போது நான் எவ்வளோ சொல்கிறேன், அப்பா நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நீ யாரு கூடயும் போகாத, நீ வண்டி மட்டும் ஓட்டு, வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடு, அவங்க கூட போகிறதுனால தானே பிரச்சனை வருது. அந்த கேஸில் அவர் கிடையாது. ஆனால் அவங்க வந்து 7 பேர் கொண்ட கும்பல் வந்து கொலை செஞ்சாக்க வந்து கேஸ் நிற்காது, அதனால் உன் பேரெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இதில் போட்டாங்க. டிரைவர் கார் ஓட்டின்னு போன மாதிரியும் அப்படிலாம் போட்டு அந்த ஃபஸ்ட்டு கேஸ் அவர் வாங்குறாரு. அப்போது அவர் போயிடுறாரு. 1.5 இயர் அவர் ஜெயிலில் தான் இருந்தார். அப்போது அநேக பாடுகள், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் எனக்கு. அப்போது ரொம்ப கஷ்டம். அப்போ எங்கள் மாமனார் தான் வந்து ஹோட்டலில் வேலை செய்வார். அப்போது வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து தான் எங்களுக்கு பைசா கொடுப்பாரு. அந்த பைசாவில் தான் நாங்கள் சமைப்போம். அதுக்கப்புறம் பெரியவர் ஒருத்தர் இருந்தார் எங்கள் வீட்டுக்காருக்கு, அவரும் வேலைக்கு போவார். மச்சின ஒருத்தர் இருந்தார், அவரும் இருந்தார். அதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு எனக்கு லைஃபு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லைங்களா. 3 வயசில் பார்த்திங்கன்னா எல்கேஜி நான் திரும்பி சேர்க்குறதுக்கு போகிறேன். எல்கேஜி சேர்க்குறப்போ அவங்க பார்த்திங்கனாக்க ஒரு தனியார் ஸ்கூலில் தான் சேர்க்குறேன். சேர்த்து ஸ்கூலில் சேர்க்குறப்போ கூட ஒரு தகப்பனாக வந்து அவர் இல்லை. அந்த நேரத்தில் நானும் என்னுடைய அம்மாவும் தான் போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு வரோம். 1 இயர் வந்து அதை முடித்தா என் பாப்பா எல்கேஜி. 1 இயருக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். 1 இயர் 1.5 இயருக்கு அப்புறம் தான் அவர் ஜெயிலேருந்து வந்தார். அதுக்கப்புறமாவது இவர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். எவ்வளோ செலவுங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் அவரை நாங்கள் வெளியே எடுத்தோம். 5 பேரை வந்து நாங்கள் நிறுத்தணும், 5 பேர் நிறுத்தணும், அதுக்கு சாட்சியாக சொல்லுவாங்க. அப்போது வக்கீல் ஃபீஸு, அந்த சாட்சி வந்து சொல்கிறாங்க, அந்த சாட்சி சொல்கிறவங்களுக்கு பைசா எல்லாருக்கும் கொடுத்துட்டு, எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பேன், எல்லாம் செய்வேன், எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு, எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்போ ஜாமீன் கொடுப்பாங்கன்ட்டு அந்த கோர்ட்டு வாசலில் உட்காந்துருப்பேன். அப்போ நினைப்பேன், நம்மளுக்கு இது தேவையா? நம்ம ஃபேமிலியில் வந்து நம்மளை நல்லா வளர்த்து அவங்களே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆண்டவர் சொல்கிறதபடி நம்ம கேட்டிருந்தோன்னா நம்ம லைஃபே மாறி இருக்கும். நம்ம வந்து கோர்ட்டில் யாருன்னா வந்துடுவாங்களா, நம்ம கூட படித்த பசங்க வந்துடுவாங்களா, பக்கத்தில் இருக்கவங்க வந்துடுவாங்களான்னு மறைஞ்சு உட்காந்துருப்பேன் கோர்ட்டில் உட்காந்துருக்கப்புறம் அக்யூஸ்டு மனைவின்னு கூப்பிடுவாங்க. அக்யூஸ்டு மனைவி காயத்ரி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பேர் இல்லை எனக்கு. அப்படிலாம் நடந்துச்சு என் லைஃப்பில். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்புறம் அவரை போய் மனு போட்டு பார்க்கணும், புழல் ஜெயிலுக்கு போவேன். மனு போட்டு பார்க்கறது, ஜெயில்னாலே என்னன்னு தெரியாது, போலீஸ்னால் என்னன்னு தெரியாது எனக்கு. அப்படி வளர்ந்தேன். எங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒரு பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு அடி கூட அடித்ததில்லை. நான் எந்த ஒரு இதையும் நாங்கள் கேட்காம ரொம்ப ஒரு சமாதானத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம். ஆனால் என்னுடைய லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் ஸ்டேஷன் ஏறிட்டேன், ஸ்டேஷன் போயிட்டேன், கோர்ட்டுக்கு போனேன். அப்புறம் ஜெயிலெலாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஜெயிலில் போயிட்டு மனு போட்டு பார்ப்பேன். அந்த இடத்துல எப்படிலாம் லேடிஸை செக் பண்ணுவாங்க, அக்யூஸ்டு மனைவின்னு சொல்லுவாங்க, நிறைய கஷ்டங்கள். போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அவர் வெளில வர வரைக்கும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் அவருடைய ட்ரெஸ்ஸு
அவருக்கு குளிக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் வந்து நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வருவேன். அப்படி பார்த்துட்டு வந்து கூட நிம்மதியே கிடையாது எனக்கு. அப்புறமா அவரை வந்து அவ்வளோ செலவு பண்ணி வெளியில் எடுத்து கூப்பிட்டு வந்து அப்போவும் அது திருந்துவார், அப்பயும் அது ஒழுங்காக இருப்பார்னு சொல்லிட்டு இருந்தாக்க இல்லை. அப்பயும் ஒரு பிரச்சனை. திருப்பியும் வந்துட்டு 1.5 வருஷம் கழித்து வந்தார். வந்துட்டு திருப்பியும் ஒருத்தரை போய் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் கொடுத்துட்டாரு. வந்து சீக்கிரத்தில் போய் கேஸ் கொடுத்து திருப்பியும் ஸ்டேஷன் கைமா அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்காரோடைய அப்பா என்ன சொன்னார், நீ திருந்தவே மாட்டியாடா, நான் இருக்கிற வரைக்கும் நீ திருந்தவே மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜாமீன் கூப்பிட்டு வருவேன், அதுக்கப்புறம் அந்த பொட்டை பிள்ளை என்னடா பண்ணும், நீ திருந்திடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இப்படி தான் இருப்பேன், என் லைஃப்பில் நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கோ, உன்னால் எடுக்க முடிஞ்சால் எடுக்க முடியலனா விடு அப்படின்ட்டாரு. அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு அவரு ரொம்ப மன கஷ்டம் இருக்குது, ரொம்ப மன கஷ்டம். அப்போது வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டு தான் அன்றைக்கி இந்த பிரச்சனை பண்ணிட்டார். திருப்பியும் ஜாமீனை கூப்பிட்டு வந்து அதான் ஃபைனலாக எங்கள் மாமனார் எனக்கு செஞ்சது. திருப்பியும் 3 ஜாமீன்தாரை கூப்பிட்டு வந்து அந்த கேஸ்லேருந்து எடுத்தார் வெளியில். அப்போது ஃபைனலாக சொல்லிட்டார், இனிமேலாம் வந்து நான் உன்னை வெளிலலாம் எடுக்க மாட்டேன். என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அம்மா நீ போதும், உனக்கு ஒரு குழந்தைய போதும், நீ உங்கள் அம்மா வீட்டோட போயிட்டு நீ தான் நல்லா தைப்பிய, மிஷின் கூட நான் வாங்கி தரேன், நீ தைச்சி உன் பிள்ளைய காப்பாற்றிக்கோ, நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாரு. எங்கள் மாமனார் ரொம்ப மன கஷ்டம். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா என் மாமனார் தான் எனக்கு ரொம்ப வந்து பக்கபலமாக இருந்தார். என்னை வந்து ஒரு மகளை போல பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நல்ல டைப் அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவர் தெரிஞ்சு பாதி தெரியாமல் பாதி எனக்கு செய்வார். நான் வந்து தனியாக இருக்கிறப்போ கூட நான் காசு கொடுத்தானா கொடுக்கலையா, என்ன பண்ணேன், சமைச்சியா சமைக்கலையான்றதை வந்து டெய்லி என்னை விசாரிப்பார். விசாரிச்சுட்டு இல்லைன்னா கொடுத்துட்டு போவார் பைசா. அவ்வளோ எண்ணெய் கடாயில் நின்று அவர் சமைச்சி எல்லாம் பண்ணி அந்த பைசாவை கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன். நான் மாமான்னு கூட மாட்டேன், அப்பான்னு தான் கூட, நீங்கள் வச்சுங்கப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா நீ வெயி, பிள்ளை வேற இருக்குது, பால்லாம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி பண்ணிகிட்ருப்போம் தான் இவர் அப்பவும் திருந்தலையேன்னு சொல்லிட்டு அந்த மன வேதனையே அவருக்கு வந்து உள்ள அதிகமாகிட்டு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணப்போ கூட நான் போய் நைட்டு ஸ்டே பண்ணலான்னாக்கா நீ பச்சை குழந்தை வச்சுருக்க, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், நீ ஸ்டே பண்ணக்கூடாது, குழந்தைய வச்சுக்கிட்டு நீ போயிருன்ட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் தான் இருந்தாங்க. விடிய காலம் 5:30 மணிக்கு ஃபோன் வருது. ஃபோனு இது மாதிரி மாமனார் இறந்துட்டார் அப்படின்ட்டு. இருந்த ஒரு துணையும் நம்மளுக்கு போயிடுச்சு இந்த குடும்பத்தில். நம்மளுக்கு நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்பவும் சொல்கிறேன், அப்பாவும் இல்லை, இனிமேல் யாரும் இல்லை, நீ எதுக்கும் போகாதப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்பவும் இவர் கேட்கல. அவரே கேட்கலன்னா அவரும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கேட்கணுன்னு தான் நினச்சார். ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவர் வந்து இருக்க விடலை. அப்போது ஒரு கேஸில் போய் திருப்பி மாட்டிட்டார். திருப்பியும் கேஸில் மாட்டிட்டோன்னு ஒரே சண்டை எங்கள் மாமியார் வீட்டில். எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க, அங்கங்கே கல்யாணம் பண்ணின்னு வந்தால் எல்லாம் எப்படியோ மருமகனை பார்ப்பாங்க, வக்கத்தை குடும்பம், விதியத்தை குடும்பம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கங்கே வந்து மாப்பிள்ளைங்களாம் எப்படி பார்ப்பாங்க, இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா ஒரு சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி வைப்பாங்க, அதுக்கு என்ன செலவோ அதை பார்ப்பாங்க, எல்லாம் பிஸ்னஸ் பண்ண போறியா அதுக்கு பணம் கொடுப்பாங்க, அது மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குடும்பம். இவங்க ஜெயிலுக்கு போயிட்டால் நாங்கள் எடுக்கணும், இல்லைன்னா நல்ல குடும்பம் இல்லை, வசதியான பொண்ணு பார்த்துருந்தா என் பிள்ளைக்கு இந்த நிலமை வந்திருக்குமா அப்படிலாம் பேசுவாங்க. வசதியான குடும்பத்தில் பொண்ணை பார்த்து கட்டியிருந்தா இந்நேரம் உன் பிள்ளைய வச்சுருப்பாங்க அப்படிலாம் நான் அப்படிலாம் நினைப்பேன். போய் கோயிலில் போய் அழுது புலம்புவேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை கொடுத்த ஆண்டவர் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன். அப்பயும் வேறு தான் இருப்பேன். இதுலேருந்து ஒரு விடிவு கிடைக்காதா? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு சர்பத்தை பார்த்துட்டேன்னா எங்கள் வீட்டில் ரத்த காயம் நடக்கும். ஒரு சின்ன சர்பம் நான் போகிறப்போ பார்த்துட்டேன்னா அன்றைக்கி பிரச்சனை என் குடும்பத்தில் நடக்கும். யாருக்குன்னா அடிப்படும்,
இல்லைன்னா அடித்து யாருக்குன்னா ரத்தம் வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் எனக்கு. அதனால் நான் சர்ப்பமே பார்க்கக்கூடாது, நம்ம சர்ப்பமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போவேன். எங்கே போனாலும் நான் சர்ப்பம் பார்க்கக்கூடாது கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் கண்ணில் சர்ப்பம் மாட்டிடுச்சுன்னா அன்றைக்கி பயங்கர போராட்டம், எங்கள் வீட்டில் செம்ம சண்டை நடக்கும். அப்படிலாம் இருக்கும் என் லைஃப்பில். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க என் கணவர் வெளில கூப்பிட்டு வரேன், திருப்பியும் அந்த பிரச்சனைலேருந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து போய் கேட்டு காசு கேட்டு எங்கள் அக்கா காசு கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் அந்த கேஸ்லேருந்து நான் வெளில கூப்பிட்டு வரேன். யாரையோ போய் பார்க்குறேன், ரவுடிங்க கிட்ட தான் போய் கேட்க முடியும் அந்த ஜாமீன். ஏன்னா எங்கள் மாமனார் இருந்தார், நான் ஊர்லேருந்தே கூப்பிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த வேலை வைக்கவே இல்லை. இப்போ என் கணவரை நான் தான் கூப்பிட்டு வரணும் இல்லைங்களா. இப்போ நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மாமியார் என்னை ரொம்ப பேசுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது, நம்ம தானே போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நான் போவேன். எங்கள் அப்பா என்னை திட்டுவார், எதுக்காக நீ போகிற, இதெல்லாம் நம்மளுக்கு தகுமா அப்படிலாம் கேட்பார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவே ரெண்டு கேஸுக்கு ஜாமீனுக்கு நின்னார். ஏன்னா எனக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு இல்லை, என்கிட்ட பண வசதி இல்லை. அப்போ அப்பாவை தான் எடுத்துமே ஒரு ஜாமீனாக நிறுத்தினேன். நான் நிறுத்தி எங்கள் அப்பாவே ரெண்டு கேஸுக்கு ஜாமீன் நின்று கூப்பிட்டு வந்தார் என் லைஃப்பில். அதுக்கப்புறமா பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. ஒருத்தர் இவரை போட்டு அடித்து கண்ணெல்லாம் கலங்கி அந்த கேஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் என் உயிருக்கே ஆபத்து, இனிமேல் இங்கே இருந்தால் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே போய் 2 வருஷம் இவருக்கு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. போயிட்டோம், கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், தனியாக வீடு பார்த்து அம்மா வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வேலைக்கு போய் தானே என்னை காப்பாற்றணும். இவருக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, நானும் வேலைக்கு போகல. வீட்டிலனா ஒரு குழந்த தான், அதுக்கு மட்டும் ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டு வாங்கிட்டு நிறைய தண்ணியை ஊற்றி நாள் ஃபுல்லாக அவளுக்கு அந்த தண்ணி பால் தான் கொடுப்பேன். வேறு எதுவுமே குழந்தை சாப்பிட மாட்டேன், நாங்களும் சாப்பிட மாட்டோம். அப்படியே இருந்தேன். 3-4 நாள் வீட்டில் படுத்தே இருந்தேன் நான். அதை பார்த்துட்டு அப்படியாவது விட்டுருந்தாங்கன்னா என் கணவர் திருந்திருப்பாரான்னு நினச்சிருக்கேன். நான் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். நான் யார்கிட்டையும் என் சித்திங்க இருக்கிறாங்க, எங்கள் அம்மா கூட பிறந்த 2 சித்திங்க இருக்கிறாங்க, எங்கள் ஆச்சி இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் போயிட்டு எனக்கு கஷ்டம், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மா கசிங்க அது. அதனால் நான் போய் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிவிடுவேன். என் கணவர்கிட்ட எங்கள் வீட்டார் சொல்லுவார், நீ போய் கேளு, உங்கள் சித்திக்கிட்ட கேளுன்னு. இன்றைக்கி போய் கேட்டால் நாளைக்கு திருப்பியும் அதே தான் வைப்பார், அதே வேலை வைப்பார். வேண்டாம், நம்ம பட்டினி கிடந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்க மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு அசிங்கம், உனக்கு அசிங்கம், நாளைக்கு அங்கே யாரும் மதிக்கலை, இங்கேயும் யாரும் ஒன்று மதிக்க மாட்டாங்க, அதனால் நான் போக மாட்டேன்னு படுத்தே இருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு மனசு இறங்கி மரம் வெட்டுற வேலைக்கு போனார். மரம்லாம் வெட்டிட்டு அந்த மரத்தை எடுத்து போட்டு வந்தால் பைசா அதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, 60 ரூபா கொடுத்தாங்க. அந்த பைசாவை கொண்டு எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அரிசி வாங்கி சமைச்சி நாங்கள் 4ஆவது நாள் தான் நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டோம். அப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்குதும்மா அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா சித்திக்கு ஃபோன் பண்ணி, சித்தி என் தம்பிக்கிட்ட சொல்லி தம்பி ஹார்பரில் வேலை வாங்கி கொடுத்தான். நல்ல ஒரு வேலை கிடச்சிது. நான் டெய்லி போவேன் கோயிலுக்கு போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு விக்கிரம் கும்பிட்டு விரதம் இருந்துட்டு வருவேன். ஏன்னா ஒரு வேலை கிடச்சிட்டாதா நம்ம லைஃப் இப்படியாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரத்துக்கு போய் முட்டை பாலெல்லாம் வச்சுட்டு வருவேன். நான் இந்த சர்பத்தினால தானே நம்மளுக்கு பிரச்சனை வருது, அக்கா அதனால தானே இறந்தா, அந்த சாபம் நம்மளை இன்னும் பின்தொடர்ந்து வருது அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு திருப்பி செய்கிறேன். அப்போ ஒரு வேலை கிடச்சிது அவருக்கு. அப்போ அந்த வேலையில் தான் இருந்தார். அப்போது அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு 2 மாதம் நல்லா போயிட்டு இருந்தது. 3ஆவது மாதம் திருப்பியும் பிரச்சனை. அவருக்கு இங்கே வீட்டில் சாப்பாடே சாப்பிட மாட்டார். 3 வேலையும் அந்த இடத்துல கேரளாக்காரங்க நல்ல சாப்பாடு, நான்வெஜ்ஜோடு சாப்பாடு தான் சொல்லுவார். நல்ல வேலை ஹார்பரில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில், எனக்கு சந்தோஷம், நான் இப்படியே செட்டில் ஆகிடுவேன், நான் இதுவே எனக்கு போதுமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். அது என்ன கண்ணு படித்தோ என்னவோ தெரியல, உடனே அவங்க அம்மா வந்துட்டாங்க ஊர்லேருந்து
பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் எப்படி வாழ்கிறது, நாங்கள் எப்படி வாழ்கிறது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா அவங்க தம்பி ஒருத்தர் இருந்தான். அவன் தம்பியும் வந்து மென்டல் ஆகிட்டு எங்கேயோ போயிட்டான். அவனும் அவங்க எங்கள் மாமனார் சாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் போயிட்டான். மென்டல் ஆகி போயிட்டான். மூளை காய்ச்சல் வந்து அவனும் எங்கேயோ போயிட்டான். எனக்கு யாருமே இல்லை, இவனும் வேலைக்கு போக மாட்டேன்றான், நீ இங்கே வந்துட்ட, நாங்கள் எப்படி பிழைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மனசை மாற்றி கூட்டின்னு போயிட்டாங்க. என்னை திருப்பி செங்கல்பட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது சொல்கிறேன், வேண்டாம்ப்பா, நம்ம இங்கேயே நல்லா தான் இருக்கிறோம், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படியே செட்டில் ஆகிடலாம், பணம் கூட நம்ம அனுப்பிடலாம் அம்மாவுக்கு. இல்லை, என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போய் மறுநாளே ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார். உடனே போயிட்டார் உள்ளே. அப்போவும் நான் ரொம்ப தொல்லைப்பட்டேன். அப்போ சண்டை போட்டுன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். என்னால் முடியல வந்துட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்ணாங்க, அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த இரும்புலியூருக்கு தான் எடுத்துகிட்டு வந்து, இது வந்து எங்கள் அப்பாவோட அக்கா வாழ்ந்த இடம் இது. இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது வந்து இங்கே ஒரு தங்கச்சி வீட்டில் வந்து நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். அதாவது எல்லோரும் சொல்லிட்டாங்க, அந்த கேஸில் மாட்டிக்கினார், இனிமேல் வந்து நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவங்க வீட்டெல்லாம் அடித்து உடச்சிடுவாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எங்கே போவேன்? எங்கள் அம்மா வீடும் பக்கத்தில், எங்கள் அம்மா வீடும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே வந்து அம்மா வீட்லேயும் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. செங்கல்பட்டுலேருந்து இரும்புலியூர் கூப்பிட்டு வந்து எங்கள் அத்தை வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம். ஒரு நாளைக்கு மேலே யார் வச்சுருப்பா குழந்தைங்கள? அப்புறம் சொல்லிட்டு அப்போ தான் வந்து தூத்துக்குடியில் வச்சு தான் எனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்துச்சு. 2வது பெண் குழந்தை பிறந்தது. அப்போ தான் ஒரு 8 மாதம் கூட இருக்காது. அப்போ தான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் மாமியார் திருப்பி செங்கல்பட்டுக்கு. அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனையாகி திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்து அம்மா ஒரு வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ யாருமே 2 நாளைக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க. குழந்தைங்க, மாமியார், மூத்தார், அப்போ எல்லாரையும் வச்சு எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து சாப்பாடு போடுவாங்க? கூட பிறந்தவங்களே செய்ய மாட்டாங்க. கூட பிறந்தவங்களே சொல்கிறதுக்கு நமக்கு இது கிடையாது. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அவங்க ஃபேமிலிலையும் ரொம்ப கஷ்டம்தான். எல்லோரும் உழைச்சி தான் அவங்களும் சாப்பிட்றாங்க. அப்படிலாம் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம அவங்களையும் வந்து கஷ்டப்படுறதுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா போகிறது நான் அப்படின்ட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்குறேன். உடனே என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ அக்கா வீட்டில் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு, நீ குடுவாஞ்சேரி, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் போகணும் இந்த பிரச்சனை ஆன உடனே. அங்கே போயிட்டு ஒரு 3 நாள் இருந்தோம். 3 நாள் இருந்தப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வீடு எல்லாருக்குமே தெரியும், உன் வீட்டுக்காரர் வருவார் இந்த வீட்டுக்கு, அதனால் இங்கே எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிடும், இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து போயிடுங்கன்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மான்னு. எங்கள் அம்மா அப்போலாம் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, அம்மா சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ அக்கா வீட்டுக்கு போயிடு, நேராக வேறு எங்கேயும் போகாத, நீ அக்கா வீட்டுக்கு போனால், அக்கா வந்து மெட்ராஸ் டி நகரில் தான் இருக்கா, சன் பிளாஸாவில் இருக்கிறா, அக்கா வீட்டுக்கு போயிடுமா, நான் நாளைக்கு வந்துடுவோம் அம்மா ஊருக்கு, உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து திருப்பியும் போயிட்டு அக்கா வீட்டுக்கு போனால் அக்கா வீட்டில் யாருமே இல்லை. அக்காவும் மாமாவும் திருப்பதி போயிட்டாங்க. அவங்க மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க சாவி கொடுக்குற, வேணா வீட்டில் இருமா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிற என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம இந்த பிரச்சனைலாம் சொல்ல முடியாது இல்லையா. சும்மா தான் வந்தோம், டைம் ஆயிடுச்சு, போக முடியல வீட்டுக்கு, என்னால் இங்கே இருக்கலான்னு. சரிம்மா நீ வீட்டில் போயிருந்து சாவி கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு அக்கா வீட்டிலேருந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா சொன்னால் சரி இருங்க, சமைச்சி சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன்னா. மறுநாள் அக்கா வரா. அக்கா வந்த உடனே இல்லை காயத்ரிம்மா, இங்கே இருந்தாக்கா எதுக்கு இங்கே வந்து இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க, நீ வேறு உன் மாமியார் மூத்தாரோடு வந்திருக்கிற, அதனால் நீ வந்து போயிடு அப்படின்ட்டு சொல்லிட்டா அக்கா. நீ போயிடு அப்படின்ட்டா. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி அவங்க எங்கள் மாமா கிட்ட எதுவும் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால் அம்மா சரி நீ வந்துருமா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிவிட்டு
கூட்டிகிட்டு வந்தான். எங்கள் மாமா வீட்டில் கூட்டின்னு வந்தாங்க இரும்பலூரில் கூப்பிட்டு வந்து ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணேன். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் எங்கள் மாமா நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்குள்ளே அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரே சண்டை எங்களால். சரி சொல்லிட்டு அம்மா திருப்பியும் கூப்பிட்டு வந்து இன்னொரு மாமா வீட்டில் வச்சுருந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம வீடு அலைய முடியாது, நான் ஒரு வீடு பார்க்குறேன், நான் வந்து உனக்கு அட்வான்ஸும் நான் கொடுக்குறேன் அப்படி சொன்னாங்க அம்மா. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீட்டில் கூட நாங்கள் போயிட்டு என்னென்ன வீடு கேட்டோம்னா, இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார், நான் எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார் என் 2 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த வீட்டுக்கே போகிறோம். அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இவர் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் இருக்கிறேன் அந்த வீட்டில் வந்து இருக்கிறேன். அப்போது என் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் போய் நான் வேலை வேணும் இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இவரும் வேலைக்கு போக மாட்டுறாரு மூத்தாரும். அப்போ எங்கள் மாமியார்லாம் வேலை செய்யலை, வீட்டில் தான் இருக்காங்க, நம்ம வாடகை கட்டி ஆகணும். அதனால் நான் கேட்குறேன், இது மாதிரி நம்ம போயிட்டு வேலை பார்த்தா தான் இதுவாகும், குணாவுக்கு வேலைலாம் பார்த்தா பிடிக்காது அப்படின்றாங்க எங்கள் மாமியார். நான் சொல்கிறேன், எவ்வளோ நாளைக்கு தான் நான் அம்மாக்கிட்டே போய் எல்லாத்தையும் கேட்க முடியும், இவ்வளோ நாள் செஞ்சிட்டாங்க, இனிமேலும் கேட்டால் எங்கள் அக்கா தங்கச்சிங்க அக்காவும் திட்டுவாங்க, அண்ணன் தம்பிகளும் நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்க, நிறைய கேவலம், நிறைய எல்லோரும் என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட கூப்பிட மாட்டாங்க, அந்தளவுக்கு இருப்பேன் நான். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப கேவலமாக இருப்பேன் நான். அப்போது திட்டுவாங்க எல்லாருமே என்னை. எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் என்னை ஒரு உயிராக பார்த்தாங்க. கூட பிறந்தவங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, யாருமே என்னை பார்க்கல. எல்லாருமே என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க. என்னை பார்த்தாலே கேவலமாக பார்ப்பாங்க. ஏன்னா நானே கல்யாணம் பண்ணி போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு, நல்ல லைஃப் வாழல அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ஒரே ஊரில் தானே இருந்தோம், அதனால் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் போய் வேலை கேட்குறேன், அவங்கக்கிட்டே போய் வேலை கேட்குறேன், நான் வேலை இருந்தால் சொல்லுங்கக்கா. அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாத்ரூம் கழுவுற வேலைக்கு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான், வாலிப வயசு. என்னை பாத்ரூம் கழுவ கூப்பிட்டாங்க. அப்போ மனம் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு. கஷ்டம் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த வீட்டு ஹவுஸ் மகேஷ் பார்த்தாங்க. எதுக்காக அழுகிற, இது மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும் சிஸ்டர், என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி யாருக்கும் அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால, ஆண்டவர் பிள்ளை, அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்றதுனால என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் மாதிரி தான் இருக்கிறேன் சிஸ்டர், எனக்கு இப்போ ஒரு வேலை தேவை. அவங்க தான் சொன்னாங்க, சோத்திர பலி புக் எடுத்து என் கையில் கொடுத்தான். இவ்வளோ நாள் நீ விக்கிரகத்தில் இருந்து நீ எவ்வளோ நீங்கள் கேட்டிருப்ப, நடந்திருக்காது. இந்த சோத்திர பலியை நீ டெய்லி படித்து, ஒன்றும் வேண்டாம், 50 சோத்திர பலி சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். உன் அப்பா கிட்ட நீ எப்படி கேட்பியோ அப்படி கேளு, அதுதான் ஜெபம்னு சொன்னான். அப்புறமா நான் உட்காந்து தனிமையில் உட்காந்து அது படித்தா கூட எங்கள் மாமியார் திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து படிப்பேன். படித்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுறப்போ எங்கள் அக்காண்ட சொல்லிட்டு அழுவேன். எங்கள் அக்கா டி நகரில் இருக்கா, அவங்ககிட்ட சொல்லிட்டு அழுவேன். இது மாதிரி சொல்கிறாங்க, என்ன கக்கூஸ் கழுவுறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படி சொல்லுவேன். இப்போ சொன்னதுக்கு, நீ ஏன் அந்த வேலைக்கு போகிற, நான் மாமாக்கிட்ட சொல்லி நல்ல வேலையாக உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வேலை சொன்னாங்க, சரவணா ஸ்டோரில் வால்னு ஒரு கம்பெனி ப்ரமோட்டராக போனேன். என்னுடைய மாமா தான் அந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவர் ஃபிலிப்ஸ் கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். அந்த ஃபீல்டில் அவர் இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் தெரியுன்றதுனால அவருடைய ரெக்கமெண்டில் போனேன்.
அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி இன்டர்வியூக்கு போயிருந்தோம். அப்பாவும் நானும் தான் போயிருந்தேன். எனக்கு சென்னையெலாம் தெரியாது, எனக்கு அந்தளவுக்கு விவரம் கிடையாது. சென்னையெலாம் எப்படி போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், எப்படி வரணும் தெரியாது. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுநாளே ஜாயின் பண்ணுறேன் சரவணா ஸ்டோர். 4 வருஷம் அங்கே நான் வேலை செஞ்சேன். சரவணா ஸ்டோரில் வந்து வால்னு ஒரு கம்பெனியில் வந்து ப்ரமோட்டராக ஜாயின் பண்ணேன் 9,000 சம்பளத்தில். அப்போல்லாம் உள்ளதாக இருக்கார் எங்கள் வீட்டுக்காரர். வரேன். அதுக்கப்புறமா அவருக்கு எடுக்க வேறு காசு செலவாகும். இங்கே வாடகை கட்டணும், சாப்பிட்ணும், அதுக்கு வேறு செலவாகும். இவ்வளோ பாடுகளப்பா, நிறைய பாடுகள். நான் ஜெயிலில் பிடிச்சிட்டு போய் அவர் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து இப்போ சரண்டர் ஆகலைன்னா நான் அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியாரை 1:30 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு கேஸில், அந்த கேஸில் 1:30 மணிக்கு போய் எங்கள் மாமியாரை ஜெயிலில் போட்டாங்க. நான் காலையில் என்னை வந்து கூட்டிகிட்டு போனேன். என்னை வந்து கூட்டிகிட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிள்ளையோடு இருந்ததுனால, வாலிப வயசாக இருந்ததுனால என்னை அப்படிலாம் ட்ரீட் பண்ணல. எங்கள் அப்பா வந்து, எங்கள் மாமா வந்து டிஎஸ்பியாக இருந்ததுனால அவருடைய ரெக்கமெண்டில் நான் வெளியே தான் உட்காந்துட்ருக்கேன். அப்போவும் அந்த போலீஸ்காரங்களாம் சொல்கிறாங்க, லேடி போலீஸ், அக்யூஸ்டு பொண்டாட்டிங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். லைஃப்பில் வந்து நான் இப்படிலாம் கஷ்டப்படுவேன்னா நான் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவர் முன்னாடியே சொன்னார், நான் கேட்கல. ஆண்டவர் சொல்லியிருந்த கேட்டிருந்தேன்னா நான் நல்லாவே இருந்திருப்பேன் நினைப்பேன். ஒரு நிமிஷமாக ஆண்டவர் நினைப்பேன். அப்படி நினைக்கிறதுனால தான் மகேஷ்கிட்ட சொன்ன உடனே நான் அந்த சோத்திர பலி புக்கை வாங்கினேன். வாங்கி ஜெபம் பண்ண உடனே எனக்கு அந்த வேலை கிடச்சி. அப்போ பிடிச்சிக்கிட்டேன் ஆண்டவரை. இந்த நிமிஷத்துலேருந்து ஆண்டவர் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து சொல்கிறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு, ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. அப்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தனியாக வீடு பார்த்து போனோம். வீடு பார்த்து போய் அப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் பிடிக்காது அவருக்கு. வேலைக்கு போகலன்னா எப்படி குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு அப்புறம் எடுத்து சொல்லி அவர்கிட்ட அப்பவும் பிரச்சனை ஆச்சு. வீட்டில் எடுத்து சொல்லி இது மாதிரி பிரச்சனை, இவரும் வேலைக்கு போகல, இல்லைன்னா எப்படி குடும்பத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆனவொன்னே வீட்டில் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கள் வீட்டுக்காரர் தனியாக கூட்டிகிட்டு போய் இருந்தோம். அப்போவும் தனியாக இருக்கிறப்ப தான் இவ்வளோ சொல்லுவேன், எப்பா நீ இனிமேல் போகாத, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்கள் ஆகிடுச்சு, அவங்க லைஃப் தான் இன்றைக்கி என்னை வந்து அக்கிஸ்டோட ஒய்ஃபுன்றாங்க, நாளைக்கு பிள்ளைங்களை கொலைகாரம் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. நீ எதுவுமே செய்யாமல் எதுக்குப்பா இந்த மாதிரி பேர்லாம் வாங்கும், பிள்ளைங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்காகவே போவேன் அந்த விக்கிரக கோயிலுக்கு போய் அப்போவும் நான் ஆண்டவருக்குள்ளே போகல. அது வேலை கிடச்சிச்சு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம பழைய லைஃப்கே வந்தாச்சு. திருப்பி வந்து கோயிலுக்கு போகிறது வர்றது, வெள்ளிக்கிழமையானா பூஜை சாமான் தேய்க்கிறது, சாமி கும்பிட்றது, இப்படியே இருந்துச்சு. ஏன்னா வேணும்னா மட்டும் ஆண்டவரை தேடி போகிறது இப்படியே இருந்துச்சு. நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, ஒரு டியூஷன் சென்ட்ரு, அதாவது ஏழை பிள்ளைங்களுக்கெலாம் வந்து 100-150 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் வீடு ஊழியம், அது மிஷனரி ஊழியம். அந்த ஊழியத்தில் கருணாகரன் பிரதரும் வனிதா அம்மாவும் தான் அந்த ஊழியத்தை நடத்துகிறாங்க. அந்த ஊழியத்து மூலிமா அவங்க வந்து சமையல் வேலைக்கு போயிருந்தாங்க. அங்கே போயிருந்தப்போ ஆண்டவர் வந்து எங்கள் மாமியாரை தொட்டார். அது மூலிமா நான், எங்கள் மாமியார், எங்கள் மூத்தார் 3 பேருக்கும் வந்து ஒரு ரட்சிப்பு கிடச்சிது. அப்பயும் நான் சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்றாரு. ஆனால் நான் எடுக்க தான் செய்யணும். ஏன்னா என்னுடைய சாபங்கள்லாம் இதுவாகும். ஜென்ம பாவங்கள்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட போனால் மாத்திரம்தான் அதில் விடுதலை கிடைக்குன்றதை நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பைபிளை மறைச்சி வச்சு தான் படிப்பேன். என் கணவர்கிட்ட
பைபிள் வாசனம் எது இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவார். அந்த மாதிரி ரொம்ப சண்டை போடுவார். அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவார். என்ன எதுக்கு போயிட்டா பொட்டு வைக்க மாட்டேன்றா, நானா செத்தா போயிட்டேன் அப்படிலாம் கேட்பார். என்ன திட்டுவார். அதனாலேயே நான் பண்ணுவேன், அவருக்காகவே பொட்டு வச்சுக்கின்னு ஆனால் பைபிள்லாம் படிப்பேன், பாட்டு பாடுவேன், அவர் இல்லாத நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ரட்சிப்பு என் ஆண்டவர் தொட்டார் இல்லையா. ஆண்டவர் என்னை தொட்டது போல் என் கணவரையும் தொடரணும், நாங்கள் முழு குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சையாக இருந்தேன். நான் எவ்வளோ பாவம் செஞ்சவங்களாம் ஆண்டவர் திருத்திருக்காரு. பைபிளில் அநேக சாட்சிகள் இருக்குது. பைபிளில் எல்லா இடத்துலையும் வசனங்கள் பார்த்தோன்னா கொடும் பாவி கூட ஒரு மனம் இருக்கிறவராக இருக்கிறாரு. அப்படி சிலுவையில் அறையப்பட்டோம் ஆண்டவர் பார்த்தோன்னா நமக்காக எல்லாத்தையும் தகப்பனுக்கு சுமந்தார். அந்த தகப்பங்கிட்ட என்னுடைய கணவருக்கும் ஒரு ரட்சிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு நான் தினைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் 3 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தோம், நானும் எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பிடல, எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார் மட்டும் கூப்பிட்டீங்க, அவங்க மூலியமாக தானே எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்து. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட்டு உன்னை தொட்டு நீ என்னோட வந்திருந்தன்னா நாளைக்கு இவ தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் எடுத்துமே எங்களை விட்டுட்டான்னு அவங்க ஃபேமிலியில் அவங்க சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள தூக்குனேன், அதன் மூலிமா தான் அவனை தூக்குனேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் அப்படியே பேசுவார் என்கிட்ட. நான் எதனா ஒரு கேட்கணுன்னா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிவிட்டு கேட்டேன்னா டக்குன்னு எனக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படி செய்ன்னு சொல்லுவார். அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறது மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் என்னை தொட்டார். நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன். ஆனாலும் நான் தெரியாமல் தான் படிப்பேன், தெரியாமல் தான் சர்ச்சுக்கு அதாவது ஊழியத்துக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்காக அநேக சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலிக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அநேக பேர் பிரயாசப்படுவாங்க. அதாவது என்னுடைய ஃபேமிலி இந்த லைஃப் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம போய் விக்கிரகத்தை கும்பிட்றோன்னா நம்ம நம்ம மட்டும் தான் கும்பிடுவோம். நம்மளுக்காக நம்ம மட்டும் தான் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு அந்த கற்சலைக்கிட்ட போய் கேட்போம். ஆனால் நம்மளுக்காக அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்துக்களில் எந்த இடத்துல நடக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? எதுலேயுமே கிடையாது. எனக்காக என் சகோதரி கூட போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டுவாங்களா? இல்லை, அவங்கவுங்க குறைங்கள அவங்கவுங்கள இதுக்காக மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க. ஆனால் கிறிஸ்டியனில் மாத்திரம்தான் ஆத்தும பாரம் அதிகம். பிறருக்காக ஜெபிப்பாங்க, பிறருக்காக விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. அதாவது அவங்க சுதந்திரத்து கொண்ட ஒரு சுதந்திரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுன்ட்டு இப்போ நானும் அதுக்கு தான் வாஞ்சையாக இருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவர் எந்த அளவுக்கு நான் ருசி பார்த்துட்டேன், இனிமேல் நான் பின்னாடி போக மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆண்டவர் எனக்கு செஞ்சுருக்காரு. அப்போது நான் போய் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கணவரை ரட்சின்னு சொல்லிட்டு. அப்போது என் கணவர் அப்பவும் திருந்தலை. அப்போது என்னை எப்போ பார்த்தாலும் வெளியில் துரத்திடுவார். 1 மணிக்கெலாம் துரத்திடுவார். வெளியில் பிள்ளைங்களை வச்சு நிற்பேன். ஆண்டவரே நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த பாடுகள்லாம் அனுபவிக்கணும்? என் பிள்ளையும் பெரிய பிள்ளை ஆகிடுவாளே, பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கேனே, நடுத்தெருவில் நிற்கிறேனே நான் அப்படின்னு கேட்பேன். எனக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே அப்படிலாம் கேட்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நானும் ஒரு ரட்சிப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவார். மெல்லிய ஒரு குரலில் கொடுக்க சொல்லுவார். அப்போது அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா டி நகரில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. இந்த சரவணாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ டி நகர் வேலை கிடச்சிது. டி நகரில் போய் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சரவணா ஸ்டோரில். இப்போ ஒரு நாள் ஃபோன் வருது. ஃபோன் என் கணவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு லன்ச் டைமில். இது மாதிரி நான் இதில் கடற்கரையில் தான் இருக்கிறேன், இங்கே வந்தேன் பீச்சுக்கு, மனசு சரியில்லை எனக்கு, காலையிலேருந்து இந்த சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன்னாரு. நான் கேட்டேன், அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பொண்டாட்டி சரியில்லையா, அம்மா சரியில்லையா, இல்லை பிள்ளைங்க சரியில்லையா, உனக்கு என்ன பிரச்சனை உன் லைஃப்பில்? நாங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கோம், எதுக்காக நீ அழுகிற அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் நிறைய தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது, ஆனால் நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், என்னை திருந்த விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ நான் சொல்கிறேன், அப்போ சொல்கிறாரு, நான் இப்போ கிண்டி வந்துட்டேன், கிண்டியில் தான் நிற்கிறேன், நான் போகிறதுக்கு எனக்கு 5 ரூபா பஸ் ஃபேர் இல்லை, 5 ரூபா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இல்லை, நான் நிற்கிறேன். சரி, நான் 5:30க்கு தான் நான் வெளில வருவேன், நான் வெளில வந்துட்டு நான் வந்து உன்னை கிண்டியில் வந்து இறங்கி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வரேன். அவர் டிக்கெட் போட்டு ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் ஏறி வரோம். அப்பவும் பார்த்தோன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸு. அது நான் அவ்வளோ ஒரு கேவலமாக, என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், நல்ல கலரு, நல்ல ஆள் நல்லா இருப்பார். அவர் குணசேகரன்னா குணம்தான், நல்ல குணம்தான். ஆனால் வந்து என்கிட்ட நல்லா தான் இருப்பார். பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஒரு ஃபோன் வந்ததுன்னா அப்படியே டோட்டலாக மாறிடுவார். எதுக்காகன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து இவரை மிரட்டுவாங்களா, இல்லை ஃபேமிலி என்ன பண்ணுறோன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, சொல்லுவார். என்னுடைய பிரச்சனைலாம் என்னோட போயிடணும், உங்ககிட்ட வரக்கூடாது, அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். நீ ஏன் பயப்படுற, சிம் கார்டு எல்லாத்தையும் எடுத்துரு, நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம், செங்கல்பட்டுலேருந்து இங்கே வந்துட்டோம், எங்கள் வீடு யாருக்கும் தெரியாது, அதனால் சிம் கார்டெலாம் எடுத்துட்டு நம்ம வந்து வேறு சிம் கார்டு போட்டுக்கலாம், வேறு ஜாப் போகலாம். எங்கள் அப்பா ஆட்டோ கூட வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆட்டோ கூட இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியல, எங்கேயோ விட்டுட்டார் அந்த ஆட்டோவையும். 50,000 ரூபாய் கொடுத்து எங்கள் அக்கா தான் வாங்கி கொடுத்தா. அதுக்கும் 2 வருஷம் நாங்கள் டியூ கட்டினோம். அந்த ஆட்டோவை எங்கே போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார், எனக்கு வேலை வேணும், எப்போ பார்த்தாலும் லைசன்ஸ் எடுத்து கொடுப்பேன். லைசன்ஸ் நான் மேரேஜ் ஆகி வந்தே 4 டைம்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். எப்போ எடுத்து கொடுத்தாலும் எடுத்துமே தொலைச்சிட்டு வந்துடுவேன். அப்போது சொல்கிறாரு, ட்ரெயினில் வச்சு கேட்குறேன், ஏன்ப்பா உன் ட்ரெஸ்ஸிங்லாம் இப்படி இருக்குது, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது தானே, சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறேன், சமைச்சி வச்சுட்டு தானே வந்தேன், நீ சாப்பிட வேண்டியது தானே, எதுக்காக நீ பீச்சுக்கு போனேன், ஏன் அங்கே போய் உட்காந்து அழுத, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். எதுக்காக நீ இப்படி இருக்கிற, நீ ஃபஸ்ட்டு எப்படி இருந்த, நீ இப்போ ஏன் இப்படியா இருக்கிற அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுறல, ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியம். அவ்வளோ ஆண்டவர் பற்றினாலே அவருக்கு பிடிக்காது, ஆண்டவர் பற்றி சொன்னாலும் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்றார். என்னப்பா பேசினார் அப்படின்னு. அந்த எல்லோரும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, துண்டு சீட்டு ஒன்று கொடுப்பாங்க போகிறப்பெல்லாம், ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி யாரோ ஒரு சகோதரன் வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த நிமிடத்தில் வந்து நீ மனம் திரும்பு, உன்னுடைய ஜீவனை நான் காத்து தரேன் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த நிமிஷத்தில் நீ மனம் திரும்பினா உன் ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ சொல்கிறாரு, நீனா நான் வந்து சொல்கிறேன், நீனாப்பா இது மாதிரி சொல்கிறாரு ஆண்டவரே, நீ மாறிடுகுணா, பேர் குணம் செய்கிறாங்க, மாறிடுகுணா, நீ நம்ம லைஃப்பில் வந்து நல்லா இருக்கலாம், ஆண்டவருக்குள்ளே போயிட்டால் நம்ம நல்லா இருக்கலாம், நீ மாறிடுகுணா அப்படின்னு சொல்கிறேன். அவரும் இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, விக்கிரகமாக ஜீசஸான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். சரி நீ மாறிடு, நான் ஜெபம் பண்ணுறேன் உனக்காக, நான் டெய்லி உனக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி சொல்லிட்டு பேசினே வரும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. எனக்கு லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் தான் பிரச்சனைன்னாரு. சரி ஓகே, நான் லைசன்ஸ் எடுத்து தரேன், நீ வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு நீ சிம் கார்டெலாம் மாற்றிட்டேன்னா, ஃபோன்லாம் உனக்கு மாறிடுச்சுன்னா உனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி நம்ம வந்து தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டாரு. சிம் கார்டையும் மாற்றி கொடுத்துட்டேன், லைசன்ஸும் எடுத்து கொடுத்துட்டேன். வேலைக்கு போகிறார். வேலைக்கு போயிட்டு எங்கள் ஓலா கம்பெனியில் தான் சேர்த்து விட்டேன். ஓலா கம்பெனியில் சேர்த்து விட்டு 2 டேஸ் தான் அதில் ஓட்டிகிட்ருக்காரு. டிரைவிங் போயிட்டுருக்குது. 2 நாள் திங்கட்கிழமை போனார், திங்கள் செவ்வாய் ஓட்டினார் வண்டி. புதன்கிழமை காலையில் நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா நான் வந்து 5,000 ரூபாய் சம்பாரித்து வச்சுருக்கேன் கையில், நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. எனக்கு உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது, நைட் அண்ட் டே ஓட்டினது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அதனால் வீட்டுக்கு வந்துருப்பா, வீட்டுக்கு வந்துடு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீ போய் ஓட்டு, அப்படி ஒன்றும் நீ ஒர்க் பண்ணணும் அவசியம் கிடையாது,
முதல்ல ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எல்லாமே நான் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 12:30 வரைக்கும் என்கிட்ட பேசினிருக்காரு நைட்டு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா எனக்கு மறுநாள் வீக் ஆஃப் எனக்கு. அன்றைக்கி கூட ஏதோ முஸ்லீம் பண்டிகை ஏதோ ஒன்று வந்தது. முஸ்லீம் பண்டிகை கவர்மெண்ட் ஹாலிடே, பசங்களுக்கும் லீவு தான். பசங்களும் லீவில் தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி காலையில் வந்தார். காலையில் வந்துட்டு எப்போவுமே வந்தாருன்னா பிள்ளைங்களோட வந்து விளையாடுவார், பேசுவார், சிரிப்பார். எதுவுமே இல்லாத பின்னாடி பால்கனியில் போய் உட்காந்துட்டார். இவர் தான் போகிறாருன்னு தெரிஞ்சு நல்லா தூக்கத்தில் இருந்தால் முழிச்சு பார்த்தா யாரோ போகிறாங்களேன்னு பார்த்தா இவர் போகிறாரு. எங்கள் மாமியார் என் கால்கிட்ட தான் படுத்துட்டு இருந்தாங்க. இப்போது யாருன்னு கேட்டேன். அவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அவர் பின்னாடி போய் உட்காந்துட்டு என்ன கேட்டது, மோனிஷா தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னாரு. பாப்பா தூங்கிட்டு இருக்கவே நான் அவர் எப்போவுமே ஃப்ரிட்ஜு அதாவது ஜில்லு தண்ணி தான் குடிப்பார். அந்த தண்ணி எடுத்துன்னு கொடுக்குறான். குடித்தார். என்னப்பா குடிக்கவே மாட்டேன்னு சொன்னேன், காலையிலே குடிச்சிட்டு இருக்கியே, ஸ்மெல்லு இவ்வளோ அதிகமாக வருதேன்னு கேட்குறேன். உனக்கு தெரியாது கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எப்போ தான் பிரச்சனை இருக்காது, எப்பவும் பிரச்சனை சம்பாதிச்ச எல்லா காசையுமே நீ குடிச்சிட்டியான்னு கேட்குறேன். இல்லை நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு 1500 எடுத்து என் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு பசங்களுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார், சமோசாலாம் வாங்கிட்டு வந்திருந்தார். வச்சுக்கோன்னா இப்போ 5000 சம்பாரிச்சேன்ற 1500 தான் கொடுக்குற அப்படின்னு கேட்குறேன். அவ்வளோதான் இருக்குது வச்சுக்கோ அப்படின்னாரு. சரி ஏன் வந்துட்டேன், இன்றைக்கி ஓட்டுறேன் தானே சொன்னேன், ஏன் வந்துட்டேன்னு கேட்குறேன். எனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. பிரச்சனைன்னு சொன்னாரை பற்றி யாருனால பிரச்சனை எதுவுமே எங்கிட்ட டீட்டெயிலாக எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் நிறைய பிரச்சனைகளில் வந்து நான் அவரை வந்து வெளியில் அவங்க ஊருக்கெலாம் அனுப்பிச்சி சேஃபாக இருக்க வச்சுருக்கேன். நான் நிறைய நேரத்தில் அவரை நான் காப்பாற்றிருக்கேன். அவர் இல்லைன்னா கூட குடும்பத்தை ரன் பண்ணியிருக்கேன். அந்த நேரம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை என்கிட்ட. அப்போது நான் கேட்குறேன், ஏன் பையன் அப்பவும் பிரச்சனையா, ஆனால் இந்த வாட்டி நீ உள்ளே போனேன்னா நான் வரவும் மாட்டேன், நான் உன்னை வெளியிலையும் எடுக்க மாட்டேன். நான் உனக்கு எவ்வளோ இறங்கி வந்து நீ இவ்வளோ செஞ்சோம், இப்போவும் இறங்கி வந்து ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக நான் உனக்கு வந்து இப்போ லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உனக்கு சிம் கார்டை மாற்றி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் நீ வந்து இன்னமும் நீ திருந்தலை, இன்னமும் மனம் திரும்பலையே அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு அழுதார். நான் எனக்கு புரியல, ஆண்டவர்கிட்ட போகிறதா விக்கிரகத்திட்ட போய் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் அப்போ சொன்னேன், இந்த நிமிஷம் நீ முழங்கால் படியிடுக்குண்ணா, இந்த நிமிஷம் நீ முழங்கால் படிடு, இந்த இடத்துலையே நீ படிட்டு நீ ஜெபம் பண்ண, உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குன்னு சொல்கிறேன். ஐயோ அதுதானே என்னால் முடியல, என்னால் முடியாது அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டார். என்னால் முடியாது அப்படின்ட்டார். முடியாதுன்னு சொல்லிட்டோன்னே நான் என்ன பண்ணேன், நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மன கஷ்டம், எவ்வளோது தான் தாங்குவேன் நானும், எனக்கு மன கஷ்டம்னா நான் என்ன பண்ணேன், நீ திருந்தவே மாட்டடா இனிமேல், ஆனால் நான் உள்ளே போனால் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே ஹாலுக்கு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் அவர் கூப்பிட்றாரு என்னை, திருப்பியும் கூப்பிட்டு கீழே யாரோ வந்திருக்காங்க போய் பாருன்றாரு. கீழே யார் வந்திருக்காங்க, அவங்க அம்மா போய் என்னன்னு கேட்டாங்க. யாரும் இல்லையாண்டா, யாரும் அட்ரஸ் கேட்டு வந்தாங்களாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து நீ போய் மீன் வாங்கினுவாம்மா குழம்பு வைக்கலாம்னு சொல்லி அவங்க அம்மா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிரு, பிள்ளைங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்படி சொல்கிறேன். ஏன்டா பிள்ளைங்களை கூப்பிட்டு போக சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நீ பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் வீட்டில் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி என்னை போய் கீழே போயிட்டு நீ ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேளு, என்ன பிரச்சனைன்னு கேளு, யார் வந்ததுன்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. யார் வருவா நம்ம வீட்டுக்கு, யார் வருவா, யாருனா வந்து கேட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்க. அப்போ நான் போய் கீழே போய் கேட்டதுக்கு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, இது மாதிரி யாரோ தனசேகரனாம்மா வந்து கேட்டு வந்தாங்க, இங்கே யாரும் இல்லை, நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், உங்கள் வீட்டுக்கார பேர்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்படிங்களாம்மா, எங்கள் வீட்டுக்கார பேர் குணசேகரன்னு, அது யாரும் தெரிலம்மா, 3 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய கத்தி வச்சுருக்குறாங்க போல் அவங்க, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லலை, ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, அவங்க வந்து அட்ரஸ் கேட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. அப்போ வந்து டீட்டெயிலாக என்கிட்ட எதுவுமே அவங்க சொல்லலை. நானும் சரி சொல்லிட்டு கேட்டு நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார், நல்லா குடிச்சிருக்காரு, மாதிரி ஃபஸ்ட் டைம் குடிச்சிட்டு வந்தார், திருப்பியும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சும் குடிச்சிட்டு இருந்தார், நல்லா குடிச்சிருக்காரு, நல்ல போதையில் இருக்கார், எப்போவுமே
என்னை வந்து மேலே வான்னு சொன்னார். நீ தானப்பா கேட்டு வர சொன்னேன், அதுக்குள்ளே நீ மேலே வான்னு ஏன் கத்துற, வரேன் இரு அப்படின்னு சொல்கிறேன். 7:20க்கு அவர் உள்ளே வந்தார். மேலே வான்னு சொன்னார். இந்த வரேன் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறேன் நான். அவர் சொல்கிறப்போ கை டச் ஆகிடுச்சு. அங்கே டிரான்ஸ்பாரர் ஒயர் போயிட்டு இருந்தது. அது வந்து கம்பெனிக்கு போகிற ஒயரம் அது. அதில் அவருடைய விரல் தான் டச் ஆச்சு, லைட்டாக தான் டச் ஆச்சு. அப்போ நான் கேட்குறேன், என்ன குணா பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன் நான். அந்த ஃபார்க் ஆகுது, அந்த விரலுக்கும் அந்த ஒயருக்கும் அந்த ஃபார்க்கு வருது. அந்த ஃபார்க் வந்தவுடனே என்ன பண்ணுற குணா அப்படின்னு கேட்குறேன் நான். ஒன்றும் இல்லை, அதுவும் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எடுத்துட்டார் கையை. ஆனால் நான் அப்படி திருப்பி நிமிர்ந்து பார்க்கறதுங்காட்டி அப்படியே நிற்க வச்சிச்சு. அப்படியே நின்று மூக்கில் வாயில் காதுலேருந்தெல்லாம் அப்படியே போக, கால் வரைக்கும் தீ பிடிச்சி எரியுது. அப்படியே பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே எனக்கு கத்துறேன் நான், கத்துறேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. எங்கள் மாமியார் வந்துட்டாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. நான் கத்துறேன். மாமியார் வந்து ஒரு போஸ்ட் கம்பத்தாண்ட நிற்கிறாங்க. நானும் இங்கே இருக்கிறேன். டிரான்ஸ்பாரண்ட் டமால்னு வெடிச்சுது. அதாவது அந்த ஒரு கம்பெனிக்கு போகிற கரண்ட்டாக மொத்தமே, அந்த கரண்ட்டு மொத்தமும் இவர் மேலே வந்ததுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மே வெடிச்சிடுச்சு. வெடிச்சிட்ட உடனே இவருக்கும் கால்லாம் எரிஞ்சிச்சு. நான் போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா கீழே இருக்கிற ஒருத்தர் கீழே கொடுத்துட்டு இருந்தார். அவர் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார். எங்கள் மாமியார் போனாங்க, மாமியாரே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். இறந்துட்டதுக்கப்புறம் அவருடைய இறுதி சடங்கெல்லாம் வந்து சிஸ்டரு எங்கள் சபையில் இருக்கவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ கூட நான் சொல்கிறேன், ஆண்டவரே இவர் மனம் திருந்த மாட்டுறாரே, நான் என்ன பண்ணுவேன்ற லாஸ்ட் நேரத்தில் கூட அழகிறேன் நான். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் ஒரு முழங்கால் படிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, எவ்வளோ ஒரு பாவம் செஞ்சுருந்தாலும் எவ்வளோ செஞ்சுருந்தாலும் அவருக்கு ஒரு ரட்சிப்பு கிடச்சிருக்கும். ஆனால் அவர் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லலாம். நீ எல்லோரும் கேட்கலாம், நீ மட்டும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே போயிட்டு உன் கணவர் மட்டும் ரட்சிக்கப்படவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருக்கும் ரட்சிப்பு வச்சார். நான் உன்னோட ஜீவனை காத்து தரேன்னு சொன்னார். கடைசி நிமிடத்தில் அவர் வாயிலே அவர் சொன்னார். நான் வேறு யாருன்னா சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். அவரே சொன்னார், ஆண்டவர் என் மாதிரி என்னை கூப்பிட்றாரு, வந்துருன்றாரு, எனக்கு தான் அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் இறந்துட்டார். அடுத்த செகண்ட் அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன்னா, என்னுடைய துணியெல்லாம் ஃபஸ்ட்டு 1 வீக் முன்னாடி அவர் கொளுத்திட்டார். எல்லா துணியும் எடுத்து போட்டு கொளுத்திட்டார். ஒரு பிரச்சனையில் எப்போவுமே சண்டை போடுவார்ல, அப்போ அது மாதிரி பிரச்சனையில் வந்து என்னுடைய 100 புடவைங்களை கொளுத்திட்டார். எனக்கு மாற்று துணி இல்லாத எல்லாத்தையும் கொளுத்திட்டார். அப்போ என்னுடைய சபையில் இருக்கிற சகோதரிங்க தான் எனக்கு சுடிதார்லேருந்து சாரிலேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. என் சபையிலேருந்து தான் எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி செஞ்சுருந்தோம் நான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவ்வளோ பிரச்சனை பண்ணார் என்கிட்ட. அப்படி இருந்தோம் இப்படியாவது மனம் திரும்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் பார்த்தேன். அப்படி இருந்தும் அவரால் வந்து வாழ முடியல, ஆண்டவருக்குள்ளே வரல. அவர் அந்த பிசாசை தான் நம்பினார். அந்த பிசாசு வந்து கூட்டிகிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய சபையில் இருக்கிறவங்க வந்து அந்த பிசாசு உன்னையும் தொடரும், அதனால் நீ வந்துருன்னு சொல்லிவிட்டு அவங்க இடத்துக்கே கூட்டிகிட்டு இப்போ இறந்துட்டா, வீட்டுக்காரர் இறந்துட்டா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தார். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை இது. அம்மா வீட்டில் தான் எல்லோரும் போய் இருப்பாங்க கணவர் இறந்துட்டா. ஆனால் நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அவர் தான் எனக்கு தாய் தகப்ப எல்லாமே இருந்து இந்நாள் வரைக்கும் என்னை காத்து வராரு. இப்போ நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனசில் வரலையே அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஆண்டவர் ஒரு வசனம் கொடுக்குறாரு, இமை பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்கிறார். ஒரு இமை பொழுதில் என்னை கைவிட்டுட்டாராம், நான் உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்கிறாரு. பார்த்தோன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்கிட்ட நான் வந்து பிளாட்ஃபார்மில் வாழ்கிறவங்களும் நானும் ஒன்று. பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்க எதுவுமே இல்லாத இருப்பாங்கள்ல, அப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்தது. எதுவுமே கிடையாது, எது வாங்கி வச்சாலும் உடச்சிடுவார். எந்த பொருளுமே என் வீட்டில் இருக்காது.
ஏதோ ஒரு குடும்பம்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வீடுன்னு இருந்துச்சு, அதோட வாடகை எடுத்து வச்சதுனால ஒரு வீடுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும், இன்னும் யாரும் இல்லை நம்மளுக்கு, ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லிட்டு ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லாவே இருந்தேன் லைஃப்பில். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு, சமாதானமான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு. ரொம்ப ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் என்னை முதல்ல தொடுறப்பமே சொன்னார், ஆண்டவரே எனக்கு அந்த சர்ப்பம் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஆண்டவரே, இப்போ பார்த்தா கூட எனக்கு பிரச்சனை தான் ஆண்டவரே, நான் அதை பார்த்துட்டு வந்தேன்னா என் கணவர் என்கிட்ட சண்டை போடுறாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறப்பலாம் அப்போ சொல்கிறார் ஆண்டவர், அந்த சர்ப்பத்தை அப்போ பிடிச்சிட்டு போனவர் தான். இந்த நாள் வரைக்கும் அந்த சர்ப்பத்தை நான் என் கண்ணாலே பார்க்கல, என் கண்ணாலே பார்க்கல. இது உண்மையான சாட்சி, இது என் கண்ணாலே பார்க்கல அந்த சர்ப்பத்தை. அன்னைக்கு ஆண்டவர் பிடிச்சிட்டு போகிறாரு. நான் போய் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், சிஸ்டர் இது மாதிரி நான் கனவு இதை மாதிரி எனக்கு காட்டுறாரு விஷனில், நான் ஜெபிக்கிறப்ப இது மாதிரி காட்டுறாரு, ஒரு கழனி பானையையும் ஒரு தெளிந்த நீரையும் காட்டுறாரு. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட போய் கேட்குறேன், என்ன சிஸ்டர் இதுக்கு அர்த்தம்னு. அதாவது இப்படி இருந்த உன் லைஃப்பை வந்து தெளிந்த நீராக மாற்றுறாரு, சுத்தமான ஊற்று தண்ணீராக உன்னை மாற்றுறாரு. அந்த சர்ப்பம் வந்து உன்னை விட்டு விலகிடுச்சு. நம்மளோட ஜென்ம பாவ ஸ்வாபங்கள்லாம் வந்து நம்மளை விட்டு விலகிடும். நம்ம பிள்ளைங்களுக்கும் அது தொடராது. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம பிள்ளைங்களும் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்போல்லாம் என் பொண்ணு பெரிய பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா பைபிள் அவ்வளோ அழகாக வாசிப்பாள். நான் கூட அந்த அளவுக்கு வாசிக்க மாட்டேன். இப்போ சொல்கிறீங்கன்னா எந்த அதிகாரத்துலேருந்து எதை எடுத்து படிக்கணுன்னா டக்குன்னு படிப்பாள். அந்தளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. எல்லாமே ஆண்டவரோட கிருபை தான். ஆண்டவரோட பிள்ளைங்க அவங்க. ஆண்டவர் தான் வழி நடத்துகிறாரு எங்களை இந்நாள் வரைக்கும். இதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் திருப்பி நான் வேறு வீடு பார்த்து வந்து எங்கள் சபையில் இருக்கவங்க பார்த்து வச்சு, அதுக்கப்புறமா நான் வந்து அந்த வீட்டில் இருந்து ஒரு பொருளாக எல்லாம் என்னுடைய சுய சம்பாத்தியம்தான். ஒரு பொருளாக வாங்கினேன் வீட்டுக்கு. இப்போ என் வீட்டில் இல்லாத பொருளே இல்லை, எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். பிள்ளைங்களையும் ஆசீர்வாதமாக நடத்துகிறாரு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க இவர் இறந்ததுக்கப்புறம் பிரச்சனை. எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறேன், வேறு வருமானம் இல்லை, வேலைக்கு நான் தான் போகணும். வேலைக்கு போகிறேன். அப்போது காலையில் போகிறப்போ பஸ்ஸுக்கு வந்து 10 ரூபாய் இருக்குது என்கிட்ட, 10 ரூபாய் இருக்குது. அப்போ என் பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் இப்போ போகிறேன், காலைல போகிறதுக்கு மட்டும்தான் பஸ் பேர் இருக்குது, ஈவினிங் வந்து நான் நடந்து தான் வரணும் தாம்பரத்துலேருந்துன்னு சொல்கிறேன். அப்போ அவள் சொல்கிறா, சரிம்மா பார்த்து வாம்மா அப்படி சொல்கிறா. நானும் அப்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் தாண்டி நம்மளுக்கு வழி காட்டணும் அப்படி சொல்லிவிட்டு நான் போகிறேன். அப்போது ஆண்டவர் வந்து எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காரு இல்லையா. நான் வரேன், நைட்டு வரப்போ நடந்து தான் வந்தேன். வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கூட நான் வரல. அந்த டேர்னிங்கில் வச்சு என் பாப்பா என் கையில் 500 ரூபா கொடுத்தேன். ஏது பாப்பா இது அப்படின்னு கேட்குறேன். அம்மா நான் சண்டே கிளாஸ் போவேன்லம்மா, அந்த சிஸ்டர் வந்து இது உங்கள் அம்மா கிட்ட கொடு. நேற்று இரவு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய மகன் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு நீ எதனா பண உதவி பண்ணு, ரொம்ப கஷ்டப்படுறா என் மகன். எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் இல்லை இது. நான் ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் சொன்னேன், யாரையா பக்கத்தில் இருந்துக்கிட்டே யாருக்கிட்டே நான் சொல்லலை. என் பாப்பாட்ட சொல்லிவிட்டு ஆண்டவர் தாம்மா நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறேன். அன்றைக்கி நைட்டே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய கஷ்டத்தை போய் நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அந்த சகோதரியை அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களப்பா, நீர் எவ்வளோ பெரியவர் தகப்பனே, யாரையாவது இருந்துட்டேன்னு ராஜா இவ்வளோ நாள் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நான் முடியாமல் நான் உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் 2 மாதம். அப்போ கூட எனக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு வயிற்றில் ஏதோ இருக்குதுமா, ஏதோ இருக்குது, உங்களுக்கு 2 குழந்தையும் சிசேரியனான்னு கேட்டாங்க. ஆமாம் 2 குழந்தையும் எனக்கு சிசேரியன் தான். இப்போ எதனா வச்சு தச்சுட்டு இருப்பாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் சிஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறேன், இது மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தான் நமக்குன்னு சொல்கிறாங்க.
உடனே நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட மாத்திரம் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சமைச்சிட்ருக்கேன். ஒரு 12:30 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டியில் தான் இருப்பேன் வீட்டில். இப்படி நம்ம துடைக்கிறப்போ நம்ம கை இப்படி படுது இல்லைங்களா, அப்போ ஏதோ தட்டுப்படுது, என்னவோ தட்டுப்படுது அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன். என் தொப்புலேருந்து இவ்வளோ நீட்டு, அது என்னதுன்னே தெரியல, வெளியில் வருது. எடுத்தால் இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் தொப்பில் நான் தொடுறேன், தொப்பில் கை விடுறேன், என்னுடைய குடலை நான் தொடுறேன், என்னுடைய வயிற்று குடலை நான் தொடுறேன். ரொம்ப பயந்து போயிடுறேன். ஐயோ நம்மளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, டாக்டர் சொன்னாங்க நம்ம வயிற்றில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன். அப்போ பயப்படுறப்போ பார்த்திங்கன்னா பயந்துட்டு எனக்கு அப்படியே ஃபுல்லாக வேர்த்து போகுது, பயங்கரமாக வேர்க்குது. வேர்த்தோடனே நான் போய் அவங்க பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி வந்துச்சு எனக்கு, என்னுடைய தொப்பில் நீங்கள் தொட்டு பார்க்குறீங்களா, உள்ளே போகுது என் விரல் அப்படி சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவங்க வந்து என்னுடைய விரலை என் தொப்பில் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு நான் உள்ளே போகலையம்மா, நல்லா தானே இருக்குது அப்படின்றாங்க. அந்த செகண்டு என் கை அது உள்ளே போச்சு. நான் நல்லா உணர்ந்தேன். ஒரு செகண்டு கூட இல்லை, அவங்கள கூப்பிட்டு வந்து நான் தொட்டு பார்க்குறப்ப அந்த இடம் அடைச்சிடுது. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அப்படியே வேர்த்து போயிடுச்சு. நான் சொல்கிறேன் இது என்ன பண்ணுறது, ஸ்மெல் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க எதுவுமே காவாயில் போட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என்ன பண்ணேன், டக்குன்னு காவாயில் போட்டாது. அது அடுத்த நிமிஷம் அதை நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாத. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அக்கா வந்து காயத்ரி நீ போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டுட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறேன். நான் ஐயோ நீ வச்சுருந்தேன்னா டாக்டர்கிட்ட கேட்டிருக்கலாமம்மா என்னன்ட்டு, நான் போட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் சாப்பிடக்கூட இல்லை, சமைச்சி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வெண்டி ஓட்ட தானே போயிருக்காருன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். எங்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்து எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் நான். அப்புறம் ஆண்டவர் வராரு, என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நல்ல வெண்மையான ஒரு ஆடை, நல்ல ஒரு வெளிச்சத்தோடு ஆண்டவர் வராரு. என் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு வயல்வெளியில் நடந்து வரோம் நானும் ஆண்டவர். உன் கணவர் மேலே அவ்வளோ பிரியமா உனக்குன்னு கேட்குறாரு என்கிட்ட. ஏன்னா எந்த சூழ்நிலையுமே நான் அவரை வந்து வெறுக்கலை, திட்டுவனை தவிர நான் அவரை வெறுத்ததே கிடையாது. உனக்கு அந்தளவுக்கு பாசமா அப்படின்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு அன்பு வச்சுருக்கியா அவர் மேலேன்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, அவரை நம்பி தானே நான் வந்தேன், அவர் மேலே எனக்கு பாசம் இருக்காதா, அன்பு இருக்காதான்னு சொல்லிகிட்டே வரேன். அப்போ வந்துகிட்டே இருக்கிறப்போ அதுலேருந்து நீ வெளியில் வாழ்கிறாரு, யார் மேலேயும் அன்பு செய்யாதன்றார். யார் மேலேயும் நீ அன்பு வைக்காத, பெத்த பிள்ளைங்களாம் அதை கூட அன்பு வைக்காத, என் கூடவே வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன் சரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு விக்கிரக கோயில் வருது. அந்த விக்கிரக கோயிலில் ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு நீ ஏன் போகிற, இவ்வளோ நாள் என் கூட தானே இருந்த, நீ எப்படி போகலாம், இங்கே வான்னு கூப்பிட்றாங்க என்ன. நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் அந்த கோயில் அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறேன். அப்போது ஆண்டவர் என்னை கைப்பிடிச்சி சிரிச்சுக்கிட்டே என்னை நடந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படியே அவர் எங்கே போகிறாருன்னு தெரில. அப்படியே நான் முழித்து பார்க்குறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருப்ப அப்படி சொல்கிறாரு ஆண்டவர். அப்புறம் முழித்து பார்க்குறேன். நல்லா தூங்கிட்டேன். என் லைஃப்பில் வந்து நான் நல்லா தூங்கவே இல்லை. என் கல்யாணம் ஆகி நான் இத்தனை வருஷத்தில் நல்லாவே தூங்கலை. நான் அன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன். ஆண்டவர் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தாரு. அப்புறம் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்து உட்காந்து பார்த்தாக்க அப்படியே எனக்கு உண்மையிலே நடந்த மாதிரி இருக்குது அது. அப்போ வந்து அது ஒரு சாட்சி தான் எனக்கு, அதுவும் ஒரு சாட்சி தான். நான் வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி அவருக்குள்ளே நான் வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் அதிசயம் செஞ்சார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமலே அதை வெளில கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை அது. இன்னும் 2 நாள் நான் பெட்டில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க.
கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா எனக்கு வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். அடுத்தவங்க வந்து என்ன பெருக்கிற தொடக்கம் கூட நல்லாவே இல்லை, எப்படி வச்சுருக்கா பாரு வீட்டை, குடும்பம் பண்ணுற மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமாக பேசினவங்கலாம் இன்றைக்கி என்கிட்ட வராங்க. என்னை வந்து வெறுத்தவங்கலாம் இன்றைக்கி என்கிட்ட வராங்க. என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து என்கிட்ட பழகுறாங்க. இன்றைக்கி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி காயத்ரி மாதிரி முடியாது, காயத்ரி மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியல. நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவருக்குள்ளே நான் வைராகியமாக இருக்கிறதுனால தான், ஆண்டவர் கூட நான் விசுவாசமாக இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியல. நான் இன்னமும் ஆண்டவரை நல்ல இறுக பற்றி என் பிள்ளைங்களையும் ஆண்டவருக்குள்ளேயே நான் வளர்ப்பேன். இன்றைக்கும் என் பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட மாத்திரம் என் பாப்பா சொல்லுவாள், அம்மா டெய்லி நைட்டில் நம்ம ஜெபிக்காமல் படுக்கவே கூடாதும்மா, நம்ம ஜெபிக்கணும்மா. நான் ஒரு நாள் முடியலன்னு சொன்னால் கூட என் பிள்ளை பைபிளை எடுத்து வச்சுட்டு என் பெரிய பிள்ளை சொல்லுவாள், அம்மா நம்ம ஜெபிச்சுட்டு தான்மா படுக்கணும், முடியலனா கூட நம்ம பாட்டெலாம் பாடலனா கூட நம்ம ஜெபிச்சுட்டு படுக்கலாமா அப்படி சொல்லுவாள். அதனால் ஆண்டவர் தான் எங்களுக்கு, மற்றபடி வேறு யாரும் கிடையாது. என் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்கார் ஆண்டவர். வந்து பண கஷ்டத்துலையும் சரி, நான் என்கிட்ட இல்லையே இன்றைக்கி நான் இதை இல்லை, என்கிட்ட இது இல்லை ஆண்டவரே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இது இல்லை ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு தெரில நினச்சி போனால் சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரப்போ இருக்கும். அது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்கிறாரு. நான் முன்னாடி வாழ்ந்ததை விட அதாவது அப்போவே ஆண்டவர் என்னை வாலிப வயசுலேயே என்னை தொட்டார். அப்போவே நான் ஆண்டவரை புரிஞ்சுருந்தேன். நான் இன்னும் லைஃப்பில் நல்லா இருந்திருப்பேன், இன்னும் ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுருந்துருப்பேன். இப்போ தான் நான் வந்து என்னை கைட் பண்ணுறதுக்கு, இப்போ ஆண்டவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சகோதரியை கொடுத்துருக்கிறாரு. அவங்க மூலியமாக அநேக விஷயங்கள் ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கிறேன். என்ன மாதிரி அநேகர் இந்த சாட்சியை பார்த்துட்டு மனம் திரும்புங்க, உங்கள் பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுடைய பாவங்கள்ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. ஜென்ம பாவங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக விக்கிரகத்து மூலமாக அது நடக்கவே நடக்காது. நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நான் எவ்வளவோ போய் நான் கெஞ்சிருக்கேன், அழுதுருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை கொடு நான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த விக்கிரகம் எனக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். இன்றைக்கி நான் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுற அளவுக்கு என்னை ஆண்டவர் வச்சுருக்கேன். நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கலை. அந்த அளவுக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துகிறாரு. அதாவது என்னது சொல்லுவாங்க, திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு சகாயர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நான் சொல்லுவேன். ஒருவர் மாத்திரம்தான், வேறு யாரும் என் லைஃப்பில் கிடையாது. நான் இவங்களால் நான் நல்லா வந்தேன், அவங்களால நல்லா வந்தெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நிச்சயமாக நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு, என் பிள்ளைங்க இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, என் பிள்ளைங்க எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு, என் பிள்ளைங்க இந்த ஊழியத்தில் வந்து நல்லா பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தது எல்லாமே ஆண்டவர் தான். இன்னும் இறுதி பரியந்தமும் இந்த ஆண்டவரை தான் நான் பற்றி வாழ்வேன். நன்றி உங்களுக்கு.